அன்பான அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நிமிர்ந்து உட்காருங்க. முதல்ல நிமிர்ந்து உட்காருங்க, எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்கள் பாடி லெவலை. நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்திங்களா? இப்போ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. 2 இன்ச் உயர்ந்திருக்கும். இப்போ உயர்ந்திருக்கும். அலர்ட்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உயர்வை தவிர்க்கவே முடியாது. என்னுடைய அம்மா என்னை பயமுறுத்தணும்னா என்னன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாதுங்கிறதா எனக்கு கொடுத்த தண்டனையே. ஏன்னா அச்சம், எனக்கு படிக்கலைன்னா நாசமா போயிடுவோன்ற அச்சம் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப வலிக்கும், ரொம்ப அவமானமா இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடிய களமே கிடையாது. சொன்னா அடி விழும். சின்ன வயசுலேருந்து யோசிப்பேன், அடி விழாம நம்ம நினைக்கிறத சொல்லி ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? அப்போ வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பேன். சொல்லை தேர்ந்தெடுப்பது 532. நான் +2 முடிச்சு கல்லூரி BA முடிய நான் வாங்கின பரிசு சர்டிஃபிகேட்டினுடைய எண்ணிக்கை. ஆனால் இந்த 532 பரிசு பொருள் அல்ல என்னை பேச்சாளராக ஆக்கினது. நான் கலந்து கொண்ட 1500 பேச்சு போட்டிகள். 3இல் 1 பங்கு தான் ஜெயிச்சேன். 1000 போட்டிகளில் தோற்றேன். ஆனால் 1000 போட்டிகளில் நான் கலந்து கொண்ட அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுதான் என்னை பேச்சாளராக நிறுத்தியதே தவிர வெறும் பரிசுகள் அல்ல. பார்ட்டிசிபேட் பண்றது. நாங்கள் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். என்னுடைய டீச்சர் சொன்னாங்க ஒரு வாட்டி, பேசாதேன்னு. எழுந்திருச்சேன். பேசாதேன்னாங்க. மனசுல ஓடுது, இங்கதான் உள்ள. உடனே அந்த மிஸ் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசுற. கவனம். யார் என்ன பேசுகிறார்கள்ங்கிறதுல கவனம் இருக்கணும். சுற்றி யார் ஒருவர் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பேசிடணும். ரகசியம் நம்பர் 1, மனப்பாடம் செய்யற சக்தி இல்லாம போயிருக்கு. படிக்கிற பழக்கம் இல்லாம போயிருக்கு. எத்தனை பேர் இங்க புக்கு வாசிப்பீங்க? புத்தகம் வாங்குறோம் பிள்ளைகளா, வாங்குறோம். முழுக்க ஒரு புத்தகத்தை வாசிச்சு முடிக்கிற பழக்கம் நம்மில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? ரகசியம் நம்பர் 1, ரோட் கிராஸ் பண்ணும்பொழுது சின்ன பிள்ளை தன்னுடைய அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே ரோட் கிராஸ் பண்ணோம்ல, அப்படி என் பையில 4 புத்தகங்களாவது இருக்கும். அந்த புத்தகத்தை பிடிச்சிக்கிட்டு தான் போவேன். புத்தகம் இல்லைன்னா கை கால்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என் பிழைப்பு என்று எனக்கு தெரிந்து போன வினாடி புத்தகங்களை பிடித்து கொண்டேன். புத்தக வாசிப்பு எப்போ கை வந்ததுன்னா, இந்த ஒரு கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல, நமக்கு நாமளே வச்சுக்கிற கொல்லி இது. இதை வேகமா பார்த்து பார்த்து பயிற்சி. டான்ஸு, பாட்டு, சினிமா, வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. வாசிக்கிற பழக்கம். ரகசியம் நம்பர் 2, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையும் சாயந்தரத்துக்கு ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணு. மெமரி. எனக்கு மெமரி நிறைய இருக்கிறதுனால தான் நான் பேச்சாளராக சஸ்டெயின் ஆகிறேன். எனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு 600-700 பாட்டு மனப்பாடம். பாரதியார் பாடல்கள் ஓரளவு ஃபுல்லா. பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை மனப்பாடம் பண்ணிடுவேன். இந்த மனப்பாடம் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, நான் சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு தெரியும் நான் எது சொன்னால் பிரச்சனை வரும்னு. ஏன்னா இந்த நாக்குக்கும் மூளைக்கும் மொத்தம் 6 இன்ச்சு. அதை ட்ராவல் பண்ணாமல் இதுலேருந்து எதுவும் நான் சொல்கிறதில்ல. அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு தான் சொல்கிறது, வளர்றதே இல்லை. ஸ்லிப் பிட்வீன் அ கப் அண்ட் அ லிப் அப்படின்னா போய் சேர வேண்டியது தான். படுத்துட்டு இருக்கோமா எங்கள் அம்மா, 12 வயசு எனக்கு, 6ஆம் கிளாஸ்.
அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு அந்த பேகை போட்ட உடனே சுல்தானா அப்படிம்பாங்க. இந்த உருதுல பேசுவாங்க, நான் அதை தமிழில் மொழிபெயர்க்கிறேன். கிச்சனுக்கு போயிட்டு சோறு வெந்துச்சான்னு பாரு, உப்பு போட்டிருக்கேனான்னு பாரு, உப்பு போட்டு அதில் சிம்ல வை. நேராக பல்கனியில் போ, துணிலாம் காய போட்டிருப்பாங்க, அதை காஞ்சுதான்னு பாரு, இல்லை எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு கொடியில் போட்டு கீழே போ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து மருந்து வாங்க போகணும், 7 மணிக்கு போகிறேன், நான் கூட வர சொல்லு. கீழே போனால் தண்ணி அடித்து வச்சுருக்கிறேன், அதை எடுத்து குடத்தை வச்சுக்கிட்டு வரும்போது அங்கே ஷெல்ஃபில் ஒரு 600 வச்சுருக்கிறேன், கீழே போய் 562 கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை எண்ணி எடுத்துகிட்டு மேலே வா, போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு போகும்பாங்க. எல்லாம் செய்யணும். ஒன்னாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டங்குவாரு. அவ்வளோதான், கொட்டியே தீத்துரும் எங்கள் அம்மா தலையில். எல்லாத்தையும் அப்படியே முடிப்பேன். இந்த பழக்கம் இருக்குல்ல, ஒரு வேலையையும் சரியாக முழுமையாக செய்கிற இந்த பழக்கம் இருக்குல்ல, இந்த பழக்கம்தான் இன்னைக்கு 600-700 பாட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம். செய்கிறதில்லை இன்னைக்கு யாருமே, கடுமையான வேலைகளை செய்வதில்லை. முதல்ல வெயிட்டை தூக்குறது இல்லை, அம்மா அப்பா கையில் இருக்கிற வெயிட்டை அப்படி தூக்கிக்கிறது இல்லை, கையில் தான் தூக்கிட்டு வர்றதில்லை. கையெல்லாம் வலிக்குது, விரலாம் வலிக்குது, எப்படி மனப்பாடம் ஆகும்? மனனம் செய்வது என்பது கவனத்தினுடைய மிக முக்கியமான கூறு. மனனம் செய்யுங்கள், மெதுவாக வளர்த்துக்கொள், தப்பே கிடையாது, மெதுவாக வளர்த்துக்கோ. ஏனென்றால் எல்லோரும் குழந்தைகளே இந்த உலகத்தில் யூனிக், யாரும் யார் போலையும் இல்லை. இறைவன் எல்லோரையும் வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான். இன்னும் ஒரு விஷயம், எல்லோரிடத்திலும் ஏதேனும் ஒரு டேலண்ட் இருக்கு, யார்கிட்ட திறமை இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. அதிலிருந்து கொஞ்சம் விலகி நீ யார் என்று காட்டு. ரகசியம் 3, கான்ஃபிடென்ட்டா இரு. தன்னம்பிக்கையான தோற்றம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த ஷோல்டர் ஆல்வேஸ், பார்வை எப்பவுமே நேர், சின் அப். ஒரு கம்பீரத்தோடு இரு, எப்பவுமே அந்த கம்பீரத்தை பின்பற்று. கம்பீரத்தோடு வா, கம்பீரத்தோடு போ. எங்க அம்மாக்கு தமிழ் பேசுனா எங்க அம்மாக்கு புரியாது. எங்க வீட்டில் எல்லாமே உருது தான், கசல் கவாலி எல்லாம் உருதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், போக மாதிரி தமிழே கிடையாது. இதுல நான் தமிழ் பேச்சாளராக வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.